வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி, ஹரியானா உள்பட 6 மாநிலங்களில் 58 தொகுதிகளில் நாடாளுமன்ற 6வது கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய மக்கள். டெல்லியில் இந்தியாவின் முதல் குடிமக்கள், ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வாக்களிப்பு. துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர், முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா, ராகுல், மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் உள்ளிட்டோரும் வாக்களிப்பு. டெல்லியில் உள்ள ஓட்டு சாவடியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது குடும்பத்துடன் வாக்களிப்பு. ஒவ்வொரு வாக்காளரும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஓட்டளிக்கும் உரிமையை பயன்படுத்துமாறு வேண்டுகோள். ஆறாம் கட்ட தேர்தலில் 58 தொகுதிகளில் 59% வாக்களிப்பு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78.19% வாக்குகள் பதிவாகின. இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி கட்டத்தில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி வலைதள பதிவு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அருகில் வராததால் அதற்கு வாக்களிப்பது வீண் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் கருத்து. களைய போக்கிறதா பாஜக ஆட்சி? பெரும்பான்மை பெறுவதில் சிக்கல். ஹரியானாவில் பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் வாபஸ். பாஜக பெரும்பான்மை அரசாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு பாஜக அரசு கவிழ வாய்ப்பு. தமிழகத்தில் பாஜக இனி மற்ற கட்சிகளின் தயவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக குறித்து அண்ணாமலை கூறியிருக்கும் கருத்துக்களால் பெரும் பரபரப்பு. கிரிக்கெட் வீரர் தோனிக்கு இணையாக வேகமாக ஓடக்கூடியவர்கள் யாரும் இல்லை. யாராவது தன்னை முந்திவிட்டால் ஓய்வு பெறுவதாக தோனி சொல்லியிருக்கிறார். அது மாதிரிதான் பிரதமர் மோடியும் என்று விளக்கம். நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு கைவந்த கலை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொள்கைகளை காப்பதற்கு கோடான கோடி தொண்டர்கள் இருக்கும்போது அண்ணாமலையின் தேவையும் தயவும் அதிமுகவிற்கு எப்போதும் தேவையில்லை. மதுரை அலங்காநல்லூரில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பதிலடி. நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய, உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது, இப்போதும் தேவைப்படவில்லை. வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சித் தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது. பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கு. பாஜக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி என்பது வெறும் தேர்தல் கோஷம் அல்ல. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி. தீர்மானத்திற்கு பீகார் மாநிலம் மேலும் நம்பிக்கை சேர்ப்பு. பீகாரில் உள்ள சூழலே நாடு முழுவதும் நிலவும் என நம்பிக்கை. திமுகவின் அஸ்திவாரத்தையே ஆட்டும் காங்கிரஸ். எவ்வளவு காலத்திற்கு தான் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்கள் என்று கையேந்து நிற்பது? தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களின் நிலையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆள வேண்டும்.
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சால் திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பு. நாங்கள் மோடியின் தொழிலாளர்கள், அணுகுண்டுகளை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹிமாச்சல பிரதேசம் காங்க்ரா மாவட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த பாகிஸ்தான். முன்னாள் அமைச்சர் பாவத் சௌத்ரி, உங்கள் நாட்டின் நலனை பற்றி கவனம் செலுத்துங்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலடி. ஆளுநருக்கு குல்லா அணிவித்தால் ஏற்பாரா, அவரது மனைவிக்கு பர்தா அணிவித்தால் ஏற்பாரா? தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் RN ரவிக்கு கேள்வி. ஆளுநர் மாளிகை தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என்று திருவள்ளுவருக்கு காவி உடையில் வெளிவந்த படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சாடல். இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக இந்தியா கூட்டணி கட்சியினர் முஜ்ரா நடனமாடலாம். பிரதமர் மோடியின் பேச்சால் பெரும் சர்ச்சை. பிரதமர் மோடிக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். முடிந்தது ஓட்டுநர்கள் காவல்துறையினர் பணி போர். இனிமேல் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் நண்பர்களாக செயல்படுவோம். இருவரும் கை குலுக்கி கட்டிப்பிடித்து சமாதானம். அரசு பேருந்துகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக காவல்துறை அறிவிப்பு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். உங்கள் MK ஸ்டாலின் 2 நாள் போர் முடிவுக்கு வந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டல். போக்குவரத்து துறைக்கும் முதலமைச்சரின் உள்துறைக்கும் இடையே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் எதுவும் அறியாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு வந்து ஷூட்டிங் எடுப்பதுதான் மாடல் அரசின் மலிவான செயல் எனவும் குற்றச்சாட்டு. சவுக்கு சங்கர் வழக்கை அவசரமாக இறுதி விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என நீதிபதிக்கே யோசனை சொன்னவர்கள் யார்? திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் கேள்வி. நீதிபதிக்கே யோசனை அல்லது மிரட்டல் எடுத்தவர்கள் யார்? அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் புகார். செங்கல்பட்டில் காரில் கடத்தி செல்லப்பட்ட இளம் பெண் போலீசாரால் ஒரு சில மணி நேரத்தில் மீட்பு. வேளச்சேரி மருத்துவமனைக்கு பணிக்காக சென்றபோது 4 பேர் கும்பல் பெண்ணை கடத்தி சென்றதாக தகவல். அவரது தோழி மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க கோடை விழாமலர் கண்காட்சி. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஏற்காடு கோடை விழாமலர் கண்காட்சி 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. குஜராத் நகர் ராஜ்கோட் நகரில் சிறுவர்கள் விளையாட்டு திடலில் தீ விபத்து. 24 பேர் உயிரிழந்த சோகம். பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். பலியானோர் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பாய் பட்டேல் நிவாரணம் அறிவிப்பு. நார்வே நாட்டின் பள்ளி வகுப்பறைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் ஆய்வு. பள்ளி வகுப்பறையில் மாணவர்களுடன் அமர்ந்து கற்பித்தல் முறையை பார்வையிட்ட அவர் அங்குள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடல். கூகுள் மேப் காட்டிய வழியில் சென்று ஆற்றில் காரை விட்ட சுற்றுலா பயணிகள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கேரள மாநிலம் ஆலப்புழாவிற்கு சொகுசு காரில் சென்றபோது விபத்து. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆந்திராவின் விஜயவாடாவில் பிறந்த ஜெயா படிகா என்ற பெண் அமெரிக்கா கலிபோர்னியாவில் நீதிபதியாக நியமனம். ஜெயா படிகாவுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம்.
சிறுவன் கார் ஓட்டிய வழக்கு. மகாராஷ்டிராவில் போதையில் சொகுசு கார் ஓட்டி 2 உயிரிழக்க காரணமான சிறுவனை காப்பாற்ற குடும்ப ஓட்டுநரை மிரட்டி கட்டாயப்படுத்தியதாக சிறுவனின் தாத்தா கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. இலங்கை சிறையில் இருந்து 43 பாகிஸ்தான் கைதிகளை தாயகம் அனுப்ப முடிவு. பாகிஸ்தான் கைதிகள் நாடு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சில தினங்களில் நிறைவடையும். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி தகவல். உக்ரைனில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள அதிபர் புதின் தயார். 4 ரஷ்ய அதிகாரிகள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதை சில ஐரோப்பிய நாடுகள் தடுப்பதாக புதின் குற்றச்சாட்டு. பப்புவா நியூ கினியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 300 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழப்பு. உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் கிராம மக்கள் அனைவரும் மண்ணில் புதைந்த சோகம். வியட்நாமில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 14 பேர் உடல் கருகி பலி. சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சம். கார்கிவ் நகரில் உள்ள ஹார்ட்வேர் சூப்பர் ஸ்டோரில் ரஷ்யா நடத்திய தாக்குதல். 2 உயிரிழப்பு, 33 பேர் படுகாயம். கனடா நாட்டின் கட்சவன் மாகாணம் திஸ்டெலி பகுதியில் பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஹாக்கி வீரர்கள் 16 பேர் உயிரிழந்த சம்பவம். குற்றவாளியின் குடியுரிமையை ரத்து செய்து இந்தியாவுக்கு நாடு கடத்த கனடா நீதிமன்றம் உத்தரவு. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறல். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் ரீமால் புயல் உருவானதை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கேரளாவில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. 66.89 ஹெக்டேர் அளவுக்கு விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடப்பதால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. கான்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதினை பெற்றார் முதல் இந்தியர் அனுசுயா சென்குப்தா. ஷேம்லெஸ் படத்தில் நடித்ததற்காக விருது வழங்கப்பட்டதாக தகவல். நடிகர் ரஜினிகாந்த் அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள BABS இருந்து கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம். கோவிலின் தலைமை அர்ச்சகரிடம் ஆசி வாங்கும் புகைப்படங்கள் அனைத்தும் இணையத்தில் பரவல். நடிகர் ராமராஜன் ராஜ்கிரண் உடனான கருத்து மோதல். ராஜ்கிரண் எனக்கு வாய்ப்பு தரவில்லை, நான் தான் அவருக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்தேன். நடிகர் ராமராஜன் வெளிப்படை பேச்சு. பிரதமர் மோடி தெய்வ மகன் எல்லாம் கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருது வழங்கும் விழாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். 10 வருஷத்துல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்து தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மோகனின் ஹரா படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ஜூன் 7ஆம் தேதி திரையரங்குகளில் படம் வெளியீடு செய்யப்படும் என படக்குழு அறிவிப்பு.
காந்தியும் அம்பேத்கரும் சாதி பாகுபாடு பற்றி விவாதிப்பதை பார்க்க ஆசை. வரலாற்றில் எந்த காலகட்டத்திற்கு செல்ல விருப்பம் என நெறியாளர் கேள்விக்கு ஜான்வி கபூர் பதில். அழகும் அறிவும் உள்ள நடிகை என கவனத்தை ஈர்த்துள்ளார் ஜான்வி கபூர். சென்னை மெரினா கடற்கரையில் IPL கோப்பையுடன் இரு அணிகளின் கேப்டன்கள். IPL தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ள நிலையில் புகைப்படம். T20 உலகக்கோப்பை தொடருக்காக அமெரிக்கா புறப்பட்டது இந்திய கிரிக்கெட் அணி. IPL இறுதிப் போட்டி முடிந்ததும் புறப்பட்டு சென்றனர் இந்திய அணியின் இரண்டாவது பிரிவினர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.